எதிர்மறை எண்ணங்களுடன் இருப்பவர்களுடன் நம்ம பழகுனோம்னா, நம்முடைய நம்பிக்கை, ஆற்றல், வளர்ச்சி எல்லாத்தையும் மெதுவா அப்படியே குறைச்சிருவாங்க. அவங்க நம்மள நேரடியா தாக்க மாட்டாங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய தீப்பொறிய கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா அணைச்சிட்டே வருவாங்க. இந்த எதிர்மறை நெகட்டிவ் பீப்பிள்ல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா, சில விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆக்ஷன் ஸ்டெப் எடுக்கலாம். டிஜிட்டல் கிளீனப், அதாவது நம்ம சரவுண்டிங்ல சோசியல் மீடியாவா இருக்கலாம், அல்லது நம்ம நெட்வொர்க்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அவங்கள நெகட்டிவா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள அன்ஃப்ரெண்ட் பண்ணிருங்க. அது நமக்கு தேவையே கிடையாது. மனசுல பழைய காயங்கள, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கலாம். அந்த விஷயத்த நீங்க ரீப்ளே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுடைய மனசு டிப்ரஷன் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த பழைய விஷயங்கள, உங்கள காயப்படுத்திய விஷயங்கள நீங்க நினைவுபடுத்தாதீங்க. உங்கள உத்வேகப்படுத்தக்கூடிய, உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய நபர்களுடன் எப்போதும் நீங்க இருக்கிறதுக்கு உங்களுடைய சூழ்நிலையை அமைச்சு கொள்ளுங்க. ஒருவருடன் பேசுனதுக்கு அப்புறம் உங்களுடைய எனர்ஜி குறைஞ்சிருச்சுன்னா அவரை குட் பை சொல்லிருங்க. நோ சொல்ல கத்துக்கங்க. உங்க மன அமைதி தான் ரொம்ப முக்கியமா இருக்குது. உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கணும் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு குட் பை சொல்லிருங்க. திங்க் அபவுட் திஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. தேங்க்யூ.